என்னம்மா நித்யா இது? அப்பாவும் சஞ்சயும் வந்துருவாங்கம்மா. வயிற்று புள்ளக்காரி எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? வா வந்து சாப்பிடு. வேண்டாம்மா, எனக்கு பசி இல்ல. என்னம்மா எவ்வளவு நேரம் இங்கே நின்னுட்டு இருப்ப? இந்த மணி நேரத்துல இந்த மாதிரிலாம் நிக்க கூடாதுமா. வாமா, வா வா. வந்துட்டீங்களா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? சஞ்சய் எங்க? எங்க உங்களை தான் கேக்குறேன். சஞ்சய் எங்க? அப்பா சொல்லுங்கப்பா, சஞ்சய் எங்க? ஓ, அவனுக்கு ஜாமீன் கிடைக்கலமா. என்னங்க சொல்றீங்க? வருத்தப்படாத, எப்படியும் வெளியே கொண்டு வந்துருவேன். என்னங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? அவனை கூட்டிட்டு வர எவ்வளவு முயற்சி பண்ண வசந்தா, ஆனா போலீஸ் கஸ்டடியில் எடுத்துட்டாங்க. 4 நாள்ல வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். இதுக்கெல்லாம் அந்த பிச்சைக்காரி வேலைக்காரி சுந்தரி தானே காரணம். நீங்க போன் பண்ணி சொன்ன உடனே நான் அங்க போனேங்க. அந்த சுந்தரி கால்ல கூட விழுந்து கெஞ்சினேன். ஆனா அவ என்ன கண்டுக்கவே இல்லைங்க. அவளை விடுங்க. அந்த நன்றி கெட்ட நட்ராஜ் பையன் நாம செஞ்சது எதையுமே நினைச்சு பார்க்கலங்க. என் கால் தூசிக்கு கூட பெறாத அந்த தெரு பொறுக்கி கிட்ட, ரோட்ல போற வரவ கழுத்துல இருந்த செயின் எல்லாத்தையும் அறுத்தடி தெரிஞ்ச அந்த திருட்டு பையன் கிட்ட என் வயசு கூட பார்க்காம அவன் காலிலையும் விழுந்து கெஞ்சினேங்க. ஆனா அவன் என்னை எவ்வளவு கேவலமா பார்த்தான் தெரியுமாங்க? நான் சொன்னது எதையுமே அவன் காதுல வாங்கிக்காம திரும்பி பார்க்காம அவன் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாங்க. என்னங்க இது? நம்ம தலைவிதி இப்படி ஆயிடுச்சு. ஏதோ கஷ்டப்பட்டோம் முன்னுக்கு வந்தோம்னா சரி, ஆனா இப்படி அவகிட்ட தோத்து தோத்து அவமானப்பட்டு நிக்கிறோம். இங்க என் பிள்ளைங்களுக்கு எங்க இந்த நிலைமை வரணும்? அந்த மதியால என் மக வாழ்க்கை போச்சு. அந்த நட்ராஜ் பயலால இப்ப என் மக வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சுங்க. நாம இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிக்கணுமாங்க? மா, அப்பாவே ரொம்ப நொந்து போய் வந்திருக்காரு. போம்மா, போய் குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வா. இல்ல நித்யா, அவங்க பண்ணதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியாம நான் ஆத்திரத்துல கொட்டிட்டேன். சரிங்க, இந்த பாருங்க, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நான் சுடு தண்ணி போட்டு வைக்கிறேன். முதல்ல என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு உள்ள வாங்க. நான் போய் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்பா, எல்லாம் சரியாயிடும்பா. நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. எப்படிமா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குதுமா. மனுஷனா இந்த மாதிரி நேரத்துல கூட உன் நெஞ்சில ஈரமே இல்லையா? நடராஜ், உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற? என்ன சொல்ற? உன்னோட அயோக்கியத்தனத்தை சொல்றியா? என்ன நடிக்கிறியா? இன்னொரு தடவை உன்னை நான் இங்க பார்த்தேன், கொன்றுவேன். வெளியே போடா. போடா வெளியே. இதனால என்ன வந்தாலும் அதை சந்திக்க நான் தயாரா இருக்கேன். வேணாமதி, அனாவசியமா என்ன கோவப்பட வைக்காத. உங்க கோவம்லாம் என்ன ஒண்ணும் பண்ணாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. எல்லாம் எங்க அண்ணன் கூட உண்மையாதான் வாழ்ந்தியா? வாய மூடு. நீ வாய மூடு. டேய், என்னடா சொன்ன உன்ன?
இந்தாங்க தண்ணி. என்னங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. வேண்டாம் வசந்தா. என்னங்க, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? நானா எங்க அன்னிக்காரியாங்கிறத பார்த்துட்டு வந்துடுறேன். ஐயோ வேண்டாங்க, இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல வசந்தா, இத்தனை நாளா பாவம் பார்த்தது தப்பா போச்சு. இனிமே பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல. நேரடியாக போய் நான் கேட்டு வந்துடுறேன். இனிமே நானும் அவங்களும் நேரடி எதிரிங்க. நானும் அந்த பொம்பளையான்னு பாத்துறேன். வரேன். என்னங்க, என்ன நித்யா இது? நான் போய் அவமானப்பட்டு வந்தது பத்தாதா? இப்போ இவர் வேற போறாரு. என்ன நடக்க போதோ கடவுளே. பேஷண்ட்டுக்குன்னு வாங்கினதை வார்டுக்குள்ள போறதுக்குள்ள நீயே தின்னு தீத்துருவ போல் இருக்கு. டேய், நீ எதுக்கு பேசுறேன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு ஒண்ணு கொடுத்திருந்தா நீ பேசாம இருந்திருப்ப. அந்த வயித்தறிச்சல் தானே. வா. உன்ன மாதிரி நான் ஒன்றும் அலைஞ்சா கிடையாது. ஏய், ரொம்ப பேசுன வாய் மேலே அடிச்சிடும். ஜாக்கிரதா. வா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட் எங்க மேடம் இருக்கு? அப்படியே நேரா போங்க. அந்த பக்கம் திரும்புங்க. மாடி படிக்கட்டு வரும். சரிங்க அதுல மேடம். ஏறி போனீங்கன்னா 3வது மாடியில இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் போங்க. பார்த்து போயிட்டு வாங்க. ஏய், என்னடா ஆச்சு? நீ ஏன் நின்ட்ட? எப்படிம்மா உனக்கு இது தெரியும்? எது? ஆர்த்தோபெடிக்? ஆத்தா, நான் எப்படா பீடி குடிச்சிருக்கேன்? பொடி மட்டும் தானே போடுவேன். ஏதோ தோராயமா சொன்னேன். நான் தான் அவசரப்பட்டேனா? சரி, அதை விடு. எலும்பியல் டிபார்ட்மெண்ட் அங்க இருக்குன்னு எப்படி சொன்னேன்? என்னை நம்பி முதல்ல ஒருத்தன் வந்து என்ன பார்த்து இங்கிலீஷ் பீஸ்ல பேசுறானா? எப்படா பதில் சொல்லாம இருக்க முடியும்? அதுவும் விலாசம் விசாரிக்க வேண்டிய இடத்துல நின்று என்ன நம்பி கேட்கறானா? எப்படா சொல்லாம இருக்க முடியும்? அதான் எப்படி சொன்னேன்? ஏய், சும்மா நோண்டி கேள்வி கேட்காதடா. ஏதோ வாயில வந்து சொன்னேன். அந்த ஆளு கேட்டு போயிட்டான் பார். கரெக்டா போயிடுவான். வா, வாடா போலாம். மா ப்ளீஸ்மா, எச்சி பண்ணிட்டு கொடுத்தா அவங்க நம்மள ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. ஏற்கனவே நம்மள அசிங்கமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பயமா உள்ள இவன் ஒருத்தன். மா பையன்மா வைக்கிறேன்டா. நம்ம வாங்கி கொடுக்குற பழத்துல தான் அந்த கிழவிக்கு இளம ஊஞ்சல் ஆட போதா? வா வா போலாம். இனிமே திங்க மாட்டேன். வாங்க. வந்துட்டேன். அம்மா, நல்லா குணமாயிடுச்சுல? பரவாயில்லம்மா. இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? நேரா என் வீட்டுக்கு வந்துருங்க. இந்த பாஞ்சாலி கையால சமையல் பண்ணி போடுறேன். 2 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஆட்டுக்கல்ல உட்காந்து மாவாட்டுவீங்கன்னு சொல்ல வந்தம்மா. இங்க பாருங்க சம்மதி, நான் சும்மா பேச்சுக்கு சொல்ல, நிஜமா தான் சொல்றேன். மதி, அம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. என்ன? சரிங்க அத்தை. எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. இப்ப எதுக்குமா எங்களை வெளியில இருக்க சொல்ற? நாங்க வெளியில போனதுக்கு அப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் லவுட்டிடலாம்னா? முள்ளங்கி பெத்த கணக்கா சம்பந்தி கிட்ட பணம் வாங்குற. நாங்க இப்படி ஓரமா தானே நிக்கிறோம். அம்மா புரிஞ்சுக்கோங்க, பாட்டி அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணதா. சரி பண்ணு, நாங்க இப்படி ஓரமா தானே நிக்கிறோம். சிஸ்டர், என்ன இங்க சத்தம்? இந்த அம்மா அது இதுவும் பேசி வெளியே போக மாட்டேங்கிறாங்க. டாக்டர் அதெல்லாம் இல்ல டாக்டர். நாங்க வெளியில இருக்கோம். இந்த பாப்பா சும்மா சொல்லுது. நீ வேற. சம்மந்தி, நீங்களும் வந்துருங்க. சம்மந்தி போடா. டேய் ப்ளீஸ், நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க. வெளியில இருக்கும். சரி சுந்தரி.
என் பொண்டாட்டி உன் கால்லையும் உன் மகன் கால்லையும் விழுந்து கெஞ்சியும் உங்க வேலையை காமிச்சிட்டீங்களா? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோ அதை நடத்தி காமிச்சிட்டீங்கல்ல? அதுக்காக ஒன்னும் சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம். துரை இன்னும் உயிரோட தான் இருக்கான். உங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம என் பக்கத்துல சாவே வராது. எப்படி உள்ள பண்ணணும் அப்படியே வெளியே வந்துட்டல, அதே மாதிரி மவனும் வருவான். அதுக்காக உங்க கையால ஒரு துரும்பு கூட கிள்ளி போட வேண்டாம். அவனை எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். நீங்க என்ன ஜெயிச்சுட்டதா சந்தோஷப்படாதீங்க. உங்க அழிவு இப்ப ஆரம்பமாயிடுச்சு. அதை சொல்லிட்டு போவதான் வந்தேன். நீ முடியாதுன்னு சொன்ன என் மகன் என்ன தூக்கு மாடிக்கு போயிடுவான்னு நினைச்சியா? எப்ப என் மகன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைச்சியோ, இதுக்கு மேல உன் பிள்ளைங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்? தபார், உன் மூஞ்சுக்கு முன்னாடி சவால் விட்டு சொல்றேன். உன் 3 பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணி அதுங்களை தெருவில் பிச்சை எடுக்க விடுறேன். பாக்குறியா? அத பார்த்து ஐயோ இந்த பிள்ளைங்களை நம்ம ஏன் பெத்தோன்னு நினைச்சு நீ வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு அழல, அழ வைக்கிற. என் பொண்ணு வாழாவட்டியா வந்து நிக்கிறானா, அதுக்கு நீதான் காரணம். என் பையன் ஜெயிலுக்கு போனதுக்கும் நீதான் காரணம். இவ்வளவு பண்ணிட்டு நீ உன் பிள்ளைங்களோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்ப, அதை பார்த்து வாழ்த்திட்டு போவேன்னு நினைச்சியா? எனக்கு நடந்தது ஒரு பங்குனா அந்த மாதிரி 100 பங்கு வேதனையை நீ அனுபவிக்கணும். ஐயோ ஏன் இப்படி படாத பாடுபடுத்துறீங்கன்னு என் காலை கட்டி பிடிச்சு கதறணும். அப்பவும் நான் மனசு இறங்க மாட்டேன். என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு உங்க அத்தனை பேர் கதையும் சொடக்கு போற நேரத்துல முடிச்சிட்டு கூவத்துல சாம்பலை கரைச்சிட்டு போக முடியும். ஆனா உங்களை அவ்வளவு சீக்கிரம் சாக விட மாட்டேன். அணு அணுவா சித்திரவதை பண்ணி கதர் அடிக்க போறேன். இது சத்தியம். பேசி முடிச்சிட்டியா? என்கிட்டயே சவால் விடுறியா? நான் நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? அதே சொடக்கு போடுற நேரத்துல பஸ்மமாக்கிடுவேன். என்ன பாக்குற? என்ன சொன்னாலும் எனக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு அமைதியா நிக்கிறவ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறாளேன்னு பாக்குறியா?
புருஷன் கூட பிறந்த பாவத்துக்காக நான் இத்தனை நாளா கொடுத்த மரியாதை முடிஞ்சு போச்சு. உனக்கு உன் பிள்ளைங்க பெருசுனா எனக்கு ஏன் பிள்ளைங்க பெருசு. என் பிள்ளைங்க வாழ்க்கை அழிச்சிருவியா? பணம் வச்சிருந்தா என்ன வேணாலும் செய்வியா? யார் படத்தை யார்கிட்ட கணக்காட்டுற? 25 வருஷமா நேர்மையா உழைச்சி அதுல போட்ட சோத்துல வளர்ந்த பிள்ளைங்க அதுங்களை தொற்றுவ நீ? பொண்ண மாதிரி ஏமாத்தின காசுல என் பிள்ளைங்களை நான் வளர்க்கல. நானும் 100 தடவை உன்கிட்ட சொல்லிட்டேன், உன் பாவம் உன் பிள்ளைங்க தலையில தான் விழுன்னு. நீ கேட்கல. இப்போ கண் கூட பாக்குறல. இதுக்கு மேலேயும் திருந்தலனா நீ எல்லாம் என்னையா மனுஷன்? உனக்கு அதிகபட்சமா கடவுள் கருணை காட்டிட்டாரு. இதுக்கப்புறமும் நீ மாறல, என் மூலமா தான் உனக்கு புத்தி சொல்ல போறாரு. காசை வச்சு என் பிள்ளைங்களை அடிச்சிருவியா? இப்ப சொல்றேன், உன் மூஞ்சிக்கு முன்னால அதே சொடக்க போட்டு சொல்றேன். நீ உண்மையிலே தைரியமான ஆம்பளையா இருந்தா என் பிள்ளைங்கள இங்க இப்போ தொட்டு பாரு, தொட்டு பாரு பார்க்கலாம். யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுற? என் பிள்ளைங்க நடல கூட பொண்ணால தொட முடியாது. எப்படி தொடுவாரு? ஏற்கனவே என்கிட்ட வாங்கியிருக்காரு, மறந்துருக்க மாட்டாரு. சவாலே தான் விடுறேன். அப்புறம் இத்தனை வருஷம் உண்மையாவும் நேர்மையாவும் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? நீ சொன்ன மாதிரி இந்த சவால்ல நீ ஜெயிச்சு காட்டு. உன் கால்ல விடுறது என்ன? உன் காலை கழுவி அந்த நீரை குடிக்கிற. நான் ஜெயிச்சிட்டா நீ என்ன பண்ண போற? அதுக்கப்புறமாவது உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட மனுஷனை வாழ பாரு. போ. இங்க பார், இத்தனை நாளா போன போட்டுன்னு விட்ட ஏன் சொத்த இனி நான் விட போறதில்ல. என் பிள்ளைங்கெல்லாம் சொல்லும்போது வேணான்னு தடுத்த. இப்ப சொல்றேன், நானே உன் மேல என் சொத்தை கேட்டு கேஸ் போடுறேன். காசு இருந்தா கொலை பண்ணுவேன், பணத்தை கூவத்துல மிதக்க விடுவே இல்ல? அந்த காசுக்கு உண்மையான மரியாதை என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். நீ என்னை என்னெல்லாம் ஆக்குறேன்னு சொன்னியோ அதே மாதிரி ஒன்ன மாத்தி நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன். இது என் புருஷன் மேல சத்தியம். போ, முடிஞ்சா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கோ. போ. அடைச்சி போ. பேசுறியா? போங்கறல. யோ, போய் தொலையா. அந்த அம்மாக்கு ஆவேசம் வந்துருச்சுல, இப்ப அடிச்சிட போகுது.
சோமு இரு இப்ப வந்துடுறேன். எங்கம்மா போற? இருடா வந்துடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ, இதை நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? லாட்டரி பரிசே அப்படியே நம்ம கைக்கு வந்த மாதிரி இருக்கே. ஐயோ, அந்த சுந்தரியே அவ வாயால கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டாளே. இனிமே கோர்ட் எதுக்கு, வக்கீல் எதுக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. ஐயோ கடவுளே, உன் கருணையே கருணைதான்ப்பா. இத்தனை சொத்து தூக்கி என் கையில கொடுத்துட்டியப்பா. இதெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேன்? ஐயோ ஐயோ. என்னம்மா தனியா நின்னு அழுதுட்டு இருக்க? ஒரு சின்ன பொண்ணு இங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பார்த்து அழுதுட்டு இருக்கேன்னு சொல்றியாமா? நீ பொண்ணா? இல்ல பொண்ணு. வேலையை பார்த்துட்டு போ. மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும் போல இருக்கு. வந்துருச்சு சந்தோஷத்தை கெடுக்க. ஐயோ ஐயோ, சொத்தெல்லாம் வரப்போகுதே. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது? கையில வேற ஒண்ணும் இல்ல, பழத்தை வேற அங்க கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போதைக்கு பொடி இருக்கு, அதை வச்சு சமாளிப்போம். சி, சி. சி, சி. பாஞ்சாலி, உன் கனவு பழிச்சிரும் போல இருக்கேடி.